உள்நாட்டு வர்த்தகம் செழிக்க உதவும் வகையில் சிஃபார்ம் முறையை ரத்து செய்யும் உத்தரவு பட்ஜெட்டில் அறிவிக்கப்படாதது ஏமாற்றம் அளிப்பதாக திருப்பூர் பின்னலாடை வர்த்தகர்கள் தெரிவித்துள்ளனர். இன்னைக்கு எல்லாத்தோட பார்வையும் முக்கியமாக திருப்பூர் மக்களோட கவனம் ஃபுல்லாக அந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்சதில் தான் இருந்திருக்கு. காரணம் என்னென்னா, இன்னைக்கு திருப்பூர் மக்கள் அவங்களோட வாழ்வாதாரமே இன்னைக்கு பனியன் தொழில் தான். இன்றைக்கி பெரிய லெவலில் வெளி மாநிலங்களுக்கு உற்பத்தி செஞ்சு குறைந்த விலையில் உற்பத்தி செஞ்சு தரமான ஆடைகளை வெளி மாநிலங்களுக்கு நிறைய லெவலில் சப்ளை பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா, வெளி மாநிலத்திலேருந்து பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து சின்ன சின்ன சிறு குறு தொழில் முதலீட்டாளர்கள் இங்கே கம்மி விலையில் கிடைக்கிது அப்படிங்கிறக்காக ஆர்வத்தோடு திருப்பூர் நோக்கி கொள்முதல் பண்ணிட்டு போகிறப்போ அவங்க நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெளி மாநிலத்து அவங்க முறையான அரிசி எடுத்து அவங்க யாரும் பண்ணுறதில்ல. அதனால் அவங்ககிட்ட போய் நம்ம இன்னைக்கு சிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இதை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அது எதிர்பார்க்க முடியல எங்களால். ஆனால் அதே சமயம் எங்கள் உற்பத்தி பொருட்கள் வெளி மாநிலத்துக்கு வித்தாக வேண்டிய கட்டாயம். ஏன்னா அப்போ தான் வெளி மாநிலத்தை முழுக்க வெளி மாநிலங்களை நம்பித்தான் நாங்கள் இங்கே ப்ரொடக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இந்த மாதிரி கட்டத்தில் இன்றைக்கி தமிழக பட்ஜெட்டில் இந்த சிஃபார்ம் பிரச்சனையை கடந்த 15 வருடங்களாகவே இது மக்களோட திருப்பூர் மக்களோட மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு. இந்த பட்ஜெட்லேயாவது அம்மா அவர்கள் இந்த சிஃபார்ம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆர்வத்தோடு நாங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனால் மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்குது. காரணம் என்னென்னா, இன்றைக்கி உற்பத்தி செய்ய பொருள்கள் அவங்க சிஃபார்ம் இல்லாமல் வாங்கிட்டு போகிற பட்சத்தில் நாங்கள் 5% டேக்ஸ் கட்டிட்டு அப்புறம் இந்த ஆண்டு இறுதியில் கணக்கு சப்மிட் பண்ணி ஆண்டு இறுதியில் 1% கவர்மெண்ட் எங்களுக்கு திருப்பி கொடுக்குது. நாங்கள் இல்லைன்னு மறுக்கலாம், அதுக்கு ரொம்ப சந்தோஷம். ஆனால் இதுவே பார்த்தீங்கன்னா இந்த 4% எங்களுக்கு தொடர்ந்து நஷ்டமாயிட்டு தான் இருந்துட்டு இருக்கு. காரணம் என்னன்னா, அவங்க சிஃபார்ம் அட்டாச் பண்ணி கொடுக்கறது இல்லை, அவங்களால கொடுக்கவும் முடியறதில்லை. நாங்கள் வலுக்கட்டாயமாக கேட்டு வாங்க முடியாத ஒரு இக்கட்டான சூழல் இருந்துட்டு இருக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சூழலில் இந்த சிஃபார்ம் பிரச்சனையை டைரெக்டாகவே அவங்ககிட்ட எதிர்பார்க்க முடியாத இந்த காலகட்டத்தில் இந்த உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களுக்கு நாங்கள் அவங்களுக்கு பர்ச்சேஸ் சேல் பண்ணுறப்போ எங்களுக்கு இந்த சிஃபார்ம் பிரச்சனைக்கு டைரெக்டாக நாங்களே கவர்மெண்ட்டுக்கு 1% கட்ட தயாராக இருக்கிறது. சிஃபார்ம் அப்படிங்கிற ஒன்று எடுத்துட்டாங்கன்னா இன்னும் தொழில் ரொம்ப சிறப்பாக நடக்கும். காரணம் என்னென்னா, இங்கே அதிகமாக இன்னைக்கு எவ்வளவோ வட்டிக்கு வாங்கி கஷ்டப்பட்டு ஆட்கள் பிரச்சனை ஒரு பக்கம் இருந்தாலும் கூட இன்னைக்கு போராடிட்டு தான் இருக்கிறாங்க திருப்பூர் மக்கள். இன்னுமே பெரிய லெவலில் ஜெயிக்க முடியறதில்ல. சிறு குறு தொழில் ஆட்கள் சொல்கிறேன், வெளி மாநிலங்கள் சப்ளை பண்ண ஆட்கள் சொல்கிறேன். ₹1 வச்சு லாபம் வச்சு இன்னைக்கு காம்படிஷனில் ₹1 லாபம் வச்சு மட்டும்தான் அவங்க விற்பனை பண்ணுறாங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்கிறப்ப இந்த ஒரு பிரச்சனையும் தலதூக்கி இருக்கிறப்போ மேலே வர முடியல தொழிலில். ஸோ இதுக்கு கவர்மெண்ட் சிறப்பான ஒரு கவனத்தில் இதை எடுத்துக்கிட்டு இந்த சிஃபார்ம் பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டிப்பாக வேணும். 1% டைரெக்டாக கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ரொம்ப நன்றி கடன்பட்டவங்களா இருப்போம் திருப்பூர் மக்கள் எல்லாருமே. அது போக இந்த சிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு இதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும்.